வாழ்க தமிழ். எல்லாருக்கும் இனிய நற்றமிழ் வாழ்த்துரித்தாகட்டும். நான் நிலா. நம்பிக்கை தும்பிக்கை போன்றது என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். கேட்போம். ஓர் உழவனின் கிணற்றில் பசுவொன்று தவறுதலாக வீழ்ந்து விட்டது. பசுவை வெளியில் எடுப்பதற்கு தனது நண்பர் சிலருடன் இணைந்து உழவன் எவ்வளவோ முயன்றும் அம்முயற்சிகள் அனைத்தும் கடும் தோல்வியில் முடிந்தன. இனி இப்பசுவை காப்பாற்ற முடியாது என்று நினைத்த அவர்கள் கிணற்றுக்குள் மண்ணை போட்டு அப்பசுவை மூடிவிடலாம் என்று முடிவு செய்து அப்படியே பசு மீது மண்ணை போட்டனர். பசு சற்றும் பதற்றமின்றி தான் எப்படியும் மேலே வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் இருந்தது. உழவர் மண்ணை அதன் மீது போட போட பசு உடலை உதறி உதறி தன் காலுக்கு கீழ் மண்ணை சேர்த்து இறுதியில் தானாகவே வெளியே வந்தது. இப்படித்தான் சிலர் உங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எள்ளி நகைத்தல், பழி சுமத்தல், சேறு பூசுதல் போன்ற பல மாறுபட்ட சூழ்ச்சிகளை பல கோணங்களில் கொண்டு வருவர். நீங்கள் அவற்றை அடித்தளமாக வைத்து கொண்ட கொள்கையை நிலைநாட்ட விடாமுயற்சியுடன் முன்னேறி வர வேண்டும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை யாரும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்பதே இக்கதை சொல்லும் கருப்பொருளாகும். மீண்டும் ஒரு அழகிய பதிவோடு இணைந்திருக்கலாம். நன்றி உறவுகளே. வாழ்க தமிழ்.